யாரு அதை படம் படிக்கிறது? அட பாவி, மித்ர துரோகி. யாரு நான் கேக்குறேன்? சுந்தர். அம்மா சுந்தர்மா. யாரு சுந்தரா? நான்தாமா. ஏன் என்னடா இது இப்படி குண்டாயிட்டா? இது உன் பசங்களா? Yeah, this is my daughter Kaushi. Say hi. This is my son China. அது இது என் டாக்டர், இது என் சன்னு. ரெண்டு தானா? ரெண்டே தான். நான் ஷாமலா. சுந்தர் கூப்பிடுறாரு. அண்டர்வேர் நிக்கிறடா டேய். This is my friend Krishna I was telling you about. பேண்ட் கம்மில்லாம அண்டர்வேரோட நிக்கறான் பாரு. Say something. என்ன பேசுறது? Say anything. Talk about yourself, huh? She's conscious. Don't be shy. Kaka, dance ஆடுக்கா. எங்க அக்கா நல்லா டான்ஸ் ஆடும். சும்மாடா. ஏதாவது சொல்லு, கேமரா ஓடுது. ஐயோ, எங்க ஸ்கூல்ல me and my family னு எஸ்ஏ எழுதினோம். சொல்லட்டா? சொல்லுமா. My name is Kaveri, like the river Kaveri. I'm 11.5 years old. My name is Kaveri, like the river Kaveri. I'm 11.5 years old. My brother Bharadidharan is 4.5 years old. My mother, Mrs. Narmada Krishna Swami, died when I was 6.5 years old. My mother's mother, Saraswati Ammal, is taking care of us. My father's name is Krishna Swami. இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறா. இங்கிலீஷ் பொலந்து கட்டுவா. சில சமயம் இவ பேசுற இங்கிலீஷ் எனக்கே புரியலன்னா பாத்துக்கேன். Yeah, I can understand that. எனக்கு ஒண்ணு புரியல. Can't understand a thing she says, Papa. She speaks funny English like Chitappa. என்னவா? நீ பேசுற இங்கிலீஷ் புரியலையா? Yeah. Can't understand. நீ பேசுறதும் தான் எனக்கு புரியல. தஸ் புஸ்னு. ஸ்பீக் இங்கிலீஷ். 90 மார்க் நான் இங்கிலீஷ்ல தெரியுமா? அப்பா, நான் பேசுற இங்கிலீஷ் தப்பாப்பா? இல்லம்மா, இவா பேசுறது இங்கிலீஷ், நீ பேசுறது தங்கிலீஷ். That's water for water. டே ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல நீ தமிழ் மீடியம், நான் இங்கிலீஷ் மீடியம். இந்த மாதிரி தான் இவனை ரேக் பண்ணி அடிதடி ஆகி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சேர்ந்து நிறைய தப்பு கூட பண்ணிருக்கோம். சும்மா பசங்களுக்கு இருக்க மானத்தை வாங்கி. சரிப்பா. No, Dad, you have to tell me the whole story this time. I'm not going to let it go. ஓகே, சரி. பேரடி படாம லைட்டா சொல்லி விட்டுறேன். ஹிந்தி எஜுகேஷன், ஹிந்தி லெட்டர்ஸ்லாம் தார் அடிக்கணும்னா நான் மாட்டேன்ட்டேன். காலேஜ்ல இவன் உஸ்தாது, இவன் அப்பா பெரிய ஆளு. அப்புறம் என்ன பண்றது? லைட்டா தார் அடிச்ச அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவு தமிழ் பற்று இந்த பையனுக்கு. That's it? Yeah, that's it. No, I can't hear. ஒண்ணும் இல்ல, இங்க ஏர் கண்டிஷனர் இருக்கா இல்லையான்னு. ஏசி போட்டுக்கல. என்ன சாப்பிடுறீங்க? தயிர் வடை இருக்கு, புளிசாதம், சக்கரை பொங்கல் இருக்கு. இன்னைக்கு பண்டிகை, எல்லாமே சைவம் தான். நீங்க சாப்பிடலாம், வெஜிடேரியன். No. இந்த ஒரு வெஜ் நான்வெஜ் doesn't suit me at all. எப்படா எங்க ஊருக்கு போலான் இருக்கு. எங்க மன்னார் குடிக்க? மன்னார்குடி இல்ல, லண்டன். லண்டன் bridge falling down, falling down, falling down. London bridge falling down, my fair lady. வரமா. சரி. வரடா. Come on, get in. I want to sit over here. No. It's okay. பா, சூப்பர் கார் பா. நம்ம வாங்கிக்கலாம் பா. ஓ, வாங்கிக்கயே. 10-12 லட்சம் தான். நிறைய பணம் வச்சிருக்காங்க அப்பா. பாக்க வெட்டி சீவல்காரன். புடி. Thank you. Thank you. கிருஷ்ணா, நீ ஏறிக்கடா. இல்ல, மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, டயபெட்டிஸ், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ. டயபெட்டிஸ் தானே, நோ ப்ராப்ளம். என்ன நோ ப்ராப்ளம்? டெய்லி ஊசி போட்டுக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல. ஒரு நாள் விட்டு போச்சுன்னா ப்ராப்ளம் தான். ஊசியா? அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். இப்பெல்லாம் மாத்திரதான். யார் டாக்டர்? நம்ம பழைய ரகுதம ராவ் தானா? ஓல்ட் மேன், டேஞ்சரஸ் ஃபெலோ. ஒரு 1000 பேரை கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், உன் வைஃப் உள்பட. I'm sorry Krishna, I didn't mean it that way. இந்த பையன் பிறந்த போதுதான் வைஃப் ஸ்வீட் ஃபெலோ. கேட் திறந்து. டேய், சாயங்காலம் ஆத்துக்கு வாடா, நிறைய பேசணும். मुग्धा मुगुर्विदधति वदने मुरारे प्रेमत्रपा प्रणिहितानि गतागतानि माला दृशोर मधुकरीव महोत्पलेया सामे श्रियं दिशतु. गुड मॉर्निंग. என்ன ட்ரெயின் டிஸ்டர்ப் பண்ணிடுதா? இல்ல என்னோட மந்திரம் டிஸ்டர்ப் பண்ணிடுதா? இது கனகதாரா ஸ்தோத்திரம், பொன் மழை. ஆமா, டெய்லி சொன்னா கூரையை பிச்சுட்டு தங்கமா கொட்டும். ஆமா, நம்பிக்கையோட சொன்னா பணம் கொட்டும். உங்களுக்கு கொட்டி இருக்கா? பணமும் கொட்டித்து,
தேளும் கொட்டித்து 3 லட்சம் ரூபாய் கோர்ட்ல கட்ட சொல்லி நான் வேலை பார்த்துட்டு இருந்த என்னோட வக்கீல் என்கிட்ட கொடுத்தார். அதை நான் எடுத்துட்டு போயிட்டு இருந்த போது ட்ரெயின்ல எவனோ ஒரு மகாப்பாவே அதை பொட்டியோட அடிச்சுன்னு போயிட்டான். இதை நான் வக்கீல்கிட்ட சொன்னபோது அவர் அதை நம்பல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். போலீஸ் வந்து என் கையில விளங்க மாட்டிடுத்து. அந்த நேரத்துல என் பொண்ணுக்கு என் மருமானோட கல்யாணம் நிச்சயம் பண்ணிருந்தேன். அத நன்றி கெட்ட மருமா ஜெயிலுக்கு போனவனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். உனக்கு தெரியும் இல்லையா? அதனால கல்யாணமே நின்று போச்சு. அதுவும் உனக்கு தெரியும் இல்லையா? இல்லையா? என்ன நம்பிச்சிருப்பு? நீ நாஸ்திகன் இல்லையா? என்ன ஏதாவது பதில் சொன்னதானே தேவையில்ல. உண்டு இல்லைன்னு சொல்லு. உண்டு இல்ல. நான் எதுவா இருந்தா சௌரியப்படும் சொல்லுங்க, அதுவா இருந்துட்டு போறேன். ரெண்டும் கேட்டான் கேசா. தினம் ஸ்ரத்தையா சுவாமி கும்பிட்டு இருந்தேன்னா இங்க வந்திருக்க மாட்டேன். நீ இல்ல நான் ஏன் இங்க வந்தேன்னா அது வந்து பகவான் வந்து இந்த இது கொட நாஸ்திகம் பேசுறான். நாஸ்திகம். கீதேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி பிரளய. டேய் அதை எடுக்காதடா, கடிச்சிட போகுது. அதுக்குள்ள அப்பப்பா நம்ம ஊருக்கு கொண்டு இல்ல நீ அதை கொடு கொடு. டேய் இது வெளியூர் நாடா, நம்ம ஊருக்கு வந்தா கஷ்டப்படும். யா நம்ம இந்த ஊருக்கு வந்து கஷ்டப்படலையே. டேய் அத கீழ விடுடா. சும்மா ஒண்ணு யாராவது கேட்டாங்களா? பாட்டி நம்ம ஊருக்கு எடுத்து போலாம். இல்ல டேய் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன தெரியுமா? இதோட அம்மானா இங்க இருக்கு. இத நாம அந்த ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டா அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படும். சின்ன குட்டி இல்ல. நானும் காவேரி அம்மா இல்லாம இல்லையா? நாங்களும் குட்டி தானே. அப்ப நீங்க எங்களை பாத்துக்கலையா? அதே மாதிரி நானும் பாத்துக்கிறேன். பாயிண்ட்ரா. என்ன மாப்பிள இது? நெஞ்ச தொட்டுட்டான். பாயிண்ட்ரா வச்சுக்க. பாட்டி என்ன பேர் வைக்கலாம்? டேய் சுப்பா. ஐயா காவேரி இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? குப்பை தட்டின்னு வச்சுக்க. டேய் என்ன பேருப்பா? இது பேர் டைகர். எல்லாரும் டைகர் தான் கூப்பிடணும். ம் டைகர். அப்பா சுந்தர் மாமா கார்ப்பா. டேய் ஊர்ல இருக்கிற காரெல்லாம் சுந்தர் காரா? அதே கலர்ப்பா. சரி அதே கலர்ல வேற காரு. நம்பர் கூட அதே 1212 பாருங்களே. ஆமா பாரு, கழுகு கண்ணுமா இவளுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. பாருங்க. எதுக்கு மாப்பிள அந்த கார் பறந்து நம்ம கார் குருவி? எனக்கு இந்த முரட்டு விளையாட்டு? சும்மா இருங்கம்மா. பருந்தாவது குருவியாவது லண்டனாவது பென்ஸ் ஆகுது. பாருங்க. எதுக்கு மாப்பிள? எதுக்கு பஸ் கிசு வரப்போகுது? ஸ்பீடா போங்க. ஏய் சும்மாடா. இன்னும் ஸ்பீடா போங்க. ஏய் வரணும் சும்மாடா. என்னடா டீசல் வண்டி ஜெயிக்காதுன்னு பாத்தியா சுந்தர்? யோ தண்ணி போட்டு ஓட்டுறேன் வண்டிய. சாரி இது என் ஃப்ரெண்டு வண்டினா அதே கலர் அதே நம்பர்ல காவேரி. ஆமாப்பா. யோ அவர் வித்துட்டாரியா? இப்ப டூரிஸ்ட்ல ஓடுது. யோ இடிச்சு என்னாச்சு தெரியல. கிராங்க் ஷாட் போயிடுச்சா என்னன்னு. இல்லைங்க இங்க இதை ரிப்பேர் பண்ணிடலாங்க. இதான் லோக்கல் வண்டி நினைச்சாயா? இல்ல என் ஃப்ரெண்டு வண்டி. என்னையா ஃப்ரெண்டு? புது வண்டி மெர்சிடிஸ் பென்ஸ். மெர்சிடிஸ் பென்ஸ். என்ன இங்கிலீஷ்ல திட்டுற? அவர் தான் தெரியாம செஞ்சுட்டேங்கறாருல. திட்டலாமா வண்டி? போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நான் இங்க பிறந்தேன். என்னங்கய்யா? ஒண்ணு இல்லையா, நாங்க எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறோம். நீங்க போங்க. ஒண்ணு இல்ல போங்க. என்ன ஒண்ணு இல்ல, என் வண்டியில ஸ்கிராட்ச் ஆச்சுன்னு கொடுக்க வைக்கிறக்கா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசியா? ஐயாவே மன்னிப்பு கேட்டார்ல, எவ்வளவு பெரிய வார்த்தை. என்ன நீ மட்டும் பேச இருக்க? இது சரிப்பட்டு வராதே. போலீஸ் ஸ்டேஷன்ங்க. இல்ல சார். போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவே நீ. மன்னிப்பு கேட்டியா? கேளியா மன்னிப்பு? ஏய் சும்மா இருயா. நான் செஞ்ச தப்புக்கு அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வெளியூர்காரர் நம்ம ஊரை பத்தி என்ன நினைப்பாரு? போங்க நீங்க. நாங்க பேசிக்கிறோம். போங்க நீங்க. இல்லையா உங்களே மரியாதை இல்லாம பேசுறாரு. நீங்க போறியா இல்லையா? போங்கப்பா. அவர் தான் போ சொல்லிட்டாருல. அமைதியா போங்க. போங்க. நாங்க இங்க தான் இருக்கோம். இல்ல ஒண்ணு தேவைப்படாது. நீங்க போங்க. போங்கய்யா. சாரி சார். நோ பெரிய கலாட்டம் இல்லாம செஞ்சிட்டீங்க. தேங்க்யூ. நீங்க இந்த ஊர் எம்எல்ஏவா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாதாரண பிசினஸ். இல்ல ஊர்ல இவ்வளவு செல்வாக்கு. அது அவங்க அப்பா சம்பாதிச்சது இவர் காப்பாத்திட்டு வர்றாரு. சாரி, பரவாயில்ல. போற காரியம் தடங்கலாச்சுங்கிற பதட்டத்திலே. இல்ல பரவாயில்ல. மஞ்சு வண்டி ப்ராப்ளமா? என்ன பண்ணலாம்? இவர் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். ஓ வணக்கம். வணக்கம். இங்க பக்கத்துல ஏதாவது ஃபோன் இருக்கா? எங்க வீட்லயே இருக்கு, வேணா செஞ்சுக்கலாமே. என்ன பிசினஸ்?
சீவல் பிசினஸ்க்கு பக்கத்துல ஃபேக்டரி வச்சிருக்கேன். ஐயா இதோ வராங்க. வண்டி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். மெட்ராஸில் வரும்போது கண்டிப்பாக வரணும். இதான் என்னுடைய கார்டு. வச்சுக்கோ வச்சுக்கோ. இருந்து சாப்பிட்டு போலாமே, மணியாச்சு. நோ நோ நோ, டைம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. கார்டு பார்த்தீங்களே, 10 கம்பெனி. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் மட்டும்தான் இருக்கு. கார்டு வேஸ்ட் செகண்ட். என்னடா டிரைவர் சார், இந்த ஊர் பக்கா வில்லேஜ் சார். இங்க வண்டியை கொடுத்தா கெடுத்துருவானுங்க சார். தஞ்சாவூர்ல இருந்தா மெக்கானிக் வரணும். என்ன பண்ணலாம் சார், சொல்லுங்க. நான் சொல்லட்டுங்களா? என்ன? காவேரி காவேரி, இலை போட சொல்லு, இவங்க சாப்பிட்டு தான் போறாங்க. சுப்பா ஜாக்கிரதை. சரிங்கய்யா. காணி நிலம் வேணும்னு பாட்டு வருமே, அந்த மாதிரி இருக்கு இந்த இடம். பியூட்டிஃபுல் பிளேஸ். பக்கத்தில் தென்னை மரம், தென்றல். ஆஹா. இல்லைங்க, பழக்கம் இல்லை, பல்லு கெட்டுடுன்னு. சீவல் ஃபேக்டரியில வச்சிருக்கீங்க, வெத்தலை போடலன்னா எப்படி? உங்களுக்காக தான் படிச்சேன். வேணும்னா தூக்கி போட்டுறவா? இல்ல இல்ல, கொடு. மிஸ்டர் கிருஷ்ணா, வாரத்தில் எத்தனை நாள் இந்த மாதிரி உட்கார்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரசிப்பீங்க? ஞாயிற்றுக்கிழமை பண்டிகைனா அங்கேதான் தப்பு பண்றீங்க. டெய்லி அதுக்கு நேரம் ஒதுக்கணும். அதுக்கு சரியான ஆளை வச்சுட்டோம்னா ஒரே நேரத்தில் 50 பிசினஸ் பண்ண முடியும் மிஸ்டர் கிருஷ்ணா. சரி, ஒரு பிசினஸ் பண்றதுக்கு பணம் அதுக்கு வழி இருக்கு. ஓபிஎம். ஓபிஎம்னா அப்படின்னு இல்லைங்க, அது ஓபிஎம், அதர் பீப்புள்ஸ் மணி. அடுத்தவன் பணத்தை முதலீடு பண்றது 20th செஞ்சுரியோட பிசினஸ் கட்டிக்காரத்தனம். இவர் பயந்துட்டாரு. அதர் பீப்புள்ஸ் மணி, தட்ஸ் மை பேசிக் பிசினஸ். அது என் ஒய்ஃபுங்க. அது இடுப்புல கட்டுறதுங்க, அரசலை. காவிரியோடது. நேற்று தான் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு, கழுதை வளர்ந்துருச்சு. என்னம்மா? அவ இப்படித்தான் தூக்கத்துல கொஞ்சம் பேசுவா. ஏய், லண்டன்ல படிக்க போறேன். கரெக்ட் இங்கிலீஷ் பேசுவேன். சரி சரி, நான் லண்டன் போறேன். சரி தூங்கு. அப்பா, அந்த தடியனோட பென்ஸ் காரை விலைக்கு வாங்க. தூங்கு. சாரி, இது தூக்கத்துல வளருது. அதுக்கு என்ன, நான் தனியா தானே. ஐயோ சாரி சார். பரவாயில்ல, நல்ல பொண்ணு. இந்த மாதிரி எத்தனை பசங்க தூங்கும் போது படிப்பை பத்தி பேசும். அவ எப்பவுமே அப்படித்தான், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். உங்க பொண்ணா இருந்ததுனால கிராமத்துல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். இதுவே ஜவஹர்லால் நேரு பொண்ணா இருந்தா இந்திரா காந்தி இந்தியாவில ஃபர்ஸ்ட். இந்த பொண்ணு இங்கே இருக்க வேண்டிய பொண்ணு இல்ல. மாப்பிள, அவங்க காலையில புறப்பட்டு போறவங்க அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். படுக்கிற வேலையை பாருங்க. அம்மாவுக்கு பட்டணம் பிடிக்காதோ? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, கரெக்ட். பிடிக்கலன்னா பண்ணக்கூடாது சார். கெட்டவன் கிராமத்துல இருப்பா, சிட்டில இருப்பா, தூணில இருப்பா, துரும்பில இருப்பா. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா பணத்துக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்காம வெளியே சிட்டில வந்து பிசினஸ் பண்ணுங்க. பசங்களை எல்லாம் கூட்டு வந்து சர்ச் பார்க்கல சேர்த்துருங்க. ஜெயலலிதா படிச்ச ஸ்கூல். நானும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இருக்கவே இருக்கு ஓபிஎம், அதர் பீப்புள்ஸ் மணி இல்ல, ஓன் பர்சனல் மணிங்க. கேட்டா மஞ்சு, ஓன் பர்சனல் மணி, ஓபிஎம். இந்த சிட் ஃபண்ட் ஒண்ணு சொன்னீங்களே, இல்ல சிட் ஃபண்ட் ஒண்ணு ஆரம்பிக்க போறதா சொன்னீங்களே, அத புதுசா ஒருத்தர் ஆரம்பிக்கிறதா இருந்தா என்ன முதல் போட வேண்டி வரும்? ஓம் கணானாந்த்வா கணபதிம் ஹவாமஹே கபிம் கபீனாம் பவஸ்த்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்வன்னோதிபிஸ் ஸ்ரீதசாதனம். முதலாளி பேர் சொல்லுங்க. கிருஷ்ணசாமி. இவர்தான். கிருஷ்ணசுவாமி நாமதேயஸ்ய. கம்பெனி பேர் சொல்லுங்க. ஏஎஸ்பி சிட் ஃபண்ட்ஸ். ஏஎஸ்பி சிட் ஃபண்ட்ஸ் நாமதேயஸ்ய. வியாபாரஸ்தலைஹி ஜன்மநட்சத்திரே ஜன்மராசூஜஸ்ய நாமநட்சத்திரே டைகர் வாயை கொஞ்சம் பொத்துறா. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கௌரி புத்ராய நமஹ. ஓம் பூஜை நடக்குது இல்ல, சுமாரு. நமஹ. ஓம் மங்கியாய நமஹ. ஓம் பூதாய நமஹ.
ஓம் தக்ஷாய பாத்தீங்களா நமः. சார், மழை. மகாகணபதே நமः. நல்ல சகுனம். சமர்ப்பயாமி. புரியாது. பக்திபஜார பூஜாம் சமர்ப்பயாமி. நம்ம வீடு வந்தாச்சு. டிரைவர் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். மெதுவா மெதுவா இருக்கு. தண்ணியில இருக்கு இங்க. இங்க தான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வருது, இங்க கோவில், இங்க தான் ஒரு போஸ்ட் ஆபீஸ் வருது. கண்ணா ஓடாதடா, பார்த்து வாங்க. நீங்க வரதுக்கு முன்னால எல்லாமே ரெடி பண்ணணும்னு நினைச்சேன், கெடுத்துட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் உங்களுக்கு தான். சம்மர் வருது, ஐஸ் வாட்டர் கேக்குமே. தண்ணி ப்ராப்ளம் கிடையாது. ஓவர் ஹெட் டேங்க் மேல இருக்கு. டெய்லி டேங்க்ல தண்ணி பட சொல்லி இருக்கு. மஞ்சு, அம்மாவுக்கு சமையல் கிட்ட காமிக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன மாடி எங்க இருக்கு? மேல இருக்கு, போய் பாரு. அங்கிள் கிணறு? அது எதுக்கு? மேல டேங்க் இருக்கு. ஓ ஏய் சார், பெட்ரூம் ஏசி போட்டாச்சா? கனெக்ஷன் கொடுக்கணும் சார். என்னடா இப்படி பண்றீங்க? போங்கடா. அங்கிள் ஏசி எங்க இருக்கு? உள்ள உள்ள. அப்ப இங்க வாங்கல. இரு வர, நீ போய் பாரு. கிருஷ்ணா, உங்க மதர்லோ கிட்ட சொல்லி பேங்க் கேரண்டிக்கு ஒரு கையெழுத்து போட சொல்லணும். நான் கேட்டா ஏதோ ஏமாத்துக்காரன் கேட்கற மாதிரி சேச்சா, சந்தேகப்படுறேன். அப்படிலாம் இல்ல, அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்? இல்ல, வீடு வித்ததுலயே அவங்களுக்கு அவ்வளவு இஷ்டம் கிடையாது. இப்ப பேங்க்ல ஃபேக்டரி வேற வைக்கணுங்கும் போது யோசிக்கிறேன். யோசிக்காதீங்க, நீங்க தான் எடுத்து சொல்லணும். நம்ம சிட் ஃபண்ட் ஓபன் பண்ற அன்னைக்கு ஒரு சிட்டு போட்டு 2 மாருதி கார் கொடுக்குறோம். அதுக்கு பணம் வேணும். பணம் போட்டா பணம் வரும். சார் சார், பயங்கர சகரம் சார். அடச்சே, சும்மா இரு. நீ வேற சேர்ந்துக்கிட்டு. ஒத்த விட அமைதியா இருக்குல்ல, அதான் எந்த சத்தத்தை கேட்டாலும் குலைச்சுக்கிட்டு கிடக்கு. வெண்டைக்காய் ஒரே முத்தலா இருக்கு. நம்ம ஊரா இருந்தா ஒழிச்சு பார்த்தா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டான். இந்த ஊர்ல தொட்டு பார்த்தாலே சண்டைக்கு வர்றான். அதான் சொன்னேன், பட்டணத்துல மரியாதையே கிடையாதுன்னு. ஆனா படிப்பு வசதி எல்லாம் இங்க தானமா இருக்கு. நாளைக்கே பிள்ளைங்க டாக்டர் இன்ஜினியர்னு படிச்சுட்டு வந்து நிக்கும் போது பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்துடும். பட்டம் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தனுஷுகிட்ட சொல்லி இந்த பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்த்து விட சொல்லுங்க. அவன் என்னமோ ஜெயலலிதா படிச்ச ஸ்கூலு ஜெயலலிதா படிச்ச ஸ்கூலுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான். இன்னும் சேர்த்து விட காணோம். சேர்த்துடலாமா? நீங்க வேணா பாருங்களேன், பசங்க டாக்டர் இன்ஜினியர்னு படிச்சுட்டு வந்து நிக்கிறாங்களா இல்லையான்னு. ஏய், பயந்தாங்கோலி. என்னாச்சு பாட்டி? பாட்டி பாட்டி பாட்டி, என்னாச்சு பாட்டி? என்னடா இது சத்தம்? டேய், குதிச்சு குதிச்சு அருவமனையில விழுந்துட பாரு. என்ன மாப்பிள்ள நீங்களும்? முத நாள் அதுமா ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? ஃபாலோ அப்பா பூதம். குட்டி பூதம் கமிங். என்னப்பா லைட் அணைக்கிறீங்க? டேய் கிராக், நீ பூதம் தானே? ஆமா. பூதம்லாம் இருட்டுல தானே இருக்கும். ஆமா. அப்பா அப்பா, என்னப்பா எல்லா வடைக்கும் அடிச்சிட்டீங்க? டே, குட்டி பூதங்களா, பாதாள குகைக்கு போகலாம், வருகிறீர்களா? டொயிங் 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 டொயிங். அப்பா, அங்க எப்படிப்பா படி வந்தது? அப்பாடா. டே, என்னது லைட் எல்லாம் அணைச்சிட்டு ஒரே கூச்சலு? ஒண்ணு இல்லம்மா, விளையாடுறம்மா. நல்ல விளையாட்டு போங்க. அப்பா, எனக்கு புலி எல்லாம் பயம் இல்ல, எனக்கு பூதம் தான் பயம். ஆமாப்பா, இந்த அசட்டு விளையாட்டுலாம் வேணாம்ப்பா. ஏதோ கதை கிட்ட சொல்லுங்க, இல்ல பாட்டு பாடுங்களே. பாட்டா? அதோ கீர்த்தன ஆரம்பத்திலே பாட்டம் பாட்டம் காலத்திலே பயமா இருக்குப்பா. ஆத்தங்கரையில அரச மரத்தில பேயிருக்குன்னு சொன்னாங்க. கோயில் குளத்துல கோபுர உச்சியில குந்தி இருக்குன்னு சொன்னாங்க. அதே நம்பாதே நம்பாதே நம்பாதே. பேய்களா பூதமா
போறோம் அது. நான் என்ன சார் வெறும் கருவி, எல்லாம் சார் தான். ₹10,000. குருவாயூரப்பா, நல்ல சகலம். ஒரு போட்டோ எடுக்கிற போட்டோ. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன இது? கொஞ்சம் பின்னால தள்ளுங்க சார். பிளாக் அண்ட் ஒயிட் வேணும். நீங்க எவ்வளவு ட்ரெஸ் கொடுக்க வேண்டியது. கொஞ்சம் பின்னால போங்க சார். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பின்னால வாங்க சார். வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். வாங்க 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 சார், வாங்க. வா, நீங்க எங்க நில்லுங்க. கரெக்டா பிளாக் அண்ட் ஒயிட். மஞ்சு வாமா. போ. வா காவேரி அம்மா, வாமா. சரி வா. ஆமா வா வா வா, நில்லு. நீங்க வா. நில்லு. இன்னைக்கு நைட்டு கிருஷ்ணன் சார் பார்ட்டி. சொல்ல மஞ்சு. ಖಂಡಿತ என்ன ಬರ್ಬೇಕು ಸರ್ பார்ட்டி? சொல்றேன் பார்க்கலாம். சொல்றேன். ரெடியா? ஆ, ஆ, ஆ. ஹலோ. எனக்கு இருக்கு சார் இதெல்லாம். இங்க இவன் தான் எல்லாம். கொடுங்க கொடு. கங்க்ராட்ஸ். ஏ கோபால், சாப்பிட்டு கொடு. உட்காருங்க, நான் வரேன். எப்படி பார்ட்டி? நல்ல வேளை எங்க மாமியாரை கூட்டிட்டு வரல. இந்த மாதிரி பார்ட்டின்னு தெரிஞ்சிருந்தா என்ன கொண்டு போட்டுருப்பாங்க. கொஞ்சமாக சாப்பிடலாமா? இல்ல வேணாம். ஏன் சார்? ஃப்ரெண்ட்ஸோட முதல் வாட்டி சாப்பிடும்போது வாந்தி எடுத்து அசிங்கம் பண்ணிட்டேன். இங்க எல்லா இடத்துலயும். கரெக்ட். எல்லாரும் தானே வாங்க. வாங்க. வாங்க பாருங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. ஓகே, ஊத்து ஊத்து. ஒண்ணு. சார் முருகன் ஹலோ. வந்துட்டேன். ச்சோ. நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க. சரி. நானும் உங்க மாதிரி தான். எனக்கும் இதெல்லாம் பிடிக்காது. ஜஸ்ட் ஒரு இது இந்த ராமாயணத்துல வருவாளே கிழவி, துணி. சபரி, அந்த மாதிரி தான். இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லைன்னு பார்த்து பார்த்து கடிச்சு கொடுக்குற கிழவினா. சாரி, காலையில் பேங்க் போனோம். நீங்க ஒரு 50 செக்ல கையெழுத்து பண்ணணும். இப்ப போட்டு தரீங்களா இல்ல காலையில போடுறீங்களா? ஏன் சார், அவரை கொஞ்ச நேரம் நிம்மதியா விடுங்களேன். இல்ல வேலை நான் செஞ்சுதானே ஆகணும். இவ்வளவு செக்கா? இருங்க, பெருமூச்சு விடாதீங்க. ச்சே, மறந்துட்டேன். பவர் ஆஃப் அட்டர்னி. நீங்க இதுல ஒரு கையெழுத்து போட்டா போதும். நீங்க நிம்மதி உட்காரலாம். டைம் மேனேஜ்மெண்ட். இது வக்கீல் கிட்ட கேட்க வேணாம் சார். நீங்க என்ன நம்புறீங்க, அதுக்கு ஒரு அத்தாட்சி, அவ்வளவுதான். வேணாம், அந்த செக்ல கையெழுத்து போட்டு. இல்ல அப்படி இல்ல. அப்பா, இப்பதான் உங்ககிட்ட கொஞ்சம் நிம்மதியா பேசலாம். கிருஷ்ணா, நான் பிராங்கா ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு உங்க வீட பார்க்கும்போது அந்த மாதிரி வீட்டுல இருக்கணும்னு தோணுது. கதவு சாத்திதான் இருக்கு. சாரி, நான் ஓப்பனா அசிங்கமா பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் இப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு கூட நினைக்கிறேன். கரெக்டா? கிருஷ்ணா, நான் உங்க குடும்பத்துல உறுதியா இருக்கணும். உங்க வீட்டுல உங்க மாமியார் கூட சமயக்கட்டுல உட்கார்ந்து வீட்டு வேலை செய்யணும். அப்புறம் உங்களை மாதிரி அழகா இன்டெலிஜென்ட்டா ஒரு குழந்தை பெத்துக்கணும். எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். வாழ்க்கை பூரா அந்த குழந்தையோட சந்தோஷமா இருந்துருவேன். என்னங்க பச்சை பிள்ளை? என்னங்க? I am a lonely person. அதனால இந்த பெல்ட் எங்க வாங்குனீங்க? இங்கதான் மெட்ராஸ்ல. Can I see it? இப்போல்லாம் இந்தியால நல்ல நல்ல பொருள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
சுட்டுடுச்சு. Hi, man. Sorry, I'm disturbing you. இல்ல சும்மா. Sorry. Anju, finance முருக வந்திருக்காரு. She was working with him before. Just 5 minutes, eh? Come on. நான் இப்ப வந்துடுறேன். 5 minutes. நீங்க எங்கேயும் போக கூடாது. எங்கேயும் போக மாட்டேன். Promise? Promise. டேய் என்னடா இது அக்காளும் தம்பியுமா உருளைக்கிழங்க வாயில போட்டு வரீங்களா? 5 நிமிஷம் பொத்துக்கங்களேன், அப்பா வந்துட்டோம். பாவம் மாப்பிள முத நாள் அதுமா எத்தனை வேலையோ. நான் சாப்பிட பாட்டி, அவன் தான் வாயில அள்ளி அள்ளி போட்டுக்கிறான். ஏண்டா என்னடா இது? தூக்கம் வந்து பாட்டி, அதனால தான் பாட்டி சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கப்பா, அப்பா வந்துட்டோம். சிக்கன் வாங்க. அங்க கூட்டமா இருக்குன்னு தான் இங்க வந்தேன். அப்புறம் என்ன வைக்கும்? வாங்க. இல்ல இப்படி தோட்டத்துல ஐ மீன் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அப்போ நான் மட்டும் அப்படிப்பட்டவளா? என்னென்ன சீப் கேஸ் நினைச்சீங்களா? முருகன், உங்களுக்கு கல்யாணம் படிக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. உங்களை மாதிரி இன்டெலிஜென்ட்டா உயரமா ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா. யாரு? ஓ, மிஸ்டர் கிருஷ்ணா. யாரு? இவர் ஃபைனான்சியர் மிஸ்டர் முருகன். கிருஷ்ணா, கிருஷ்ணா, 1 minute please. கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. Oh God. காலையில எத்தனை மணிக்கு வண்டி அனுப்பணும்னு மஞ்சுமா கேட்ட சொன்னாங்க சார். வரவே வேணாம், அந்த சங்காத்தமா வேணாம். ஓ யார்? நான் தான். இருட்டுல தெரியல, கதவை அடைச்சு. சிரமப்படாதீங்க, நான் பூட்டிக்கிறேன். பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? கழட்டு கட்ட சாப்பிட்டான்னா சாப்பிடாட்டி என்ன? நீங்க சாப்பிட்டீங்களா? அது வந்து இல்ல, வெறும் வயித்தோட படுக்க கூடாது, சாப்பிட வாங்க. இல்ல பார்ட்டில அந்த சிக்கன் கிக்கன்லாம். ஓஹோ, சாப்பிட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு பிள்ளைங்கள்லாம் பசியோட காத்துக்கிட்டு இருக்கு. அதனால என்ன, வளர்ற பிள்ளைங்க ஒரு நாள் பட்டினி கிடந்தா என்ன? நீங்க போய் படுங்க. பாடி கொஞ்சம் குழம்பு ஊதுங்க பாடி. இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போடுங்க. போதும், படுத்துங்க. போதும் போதும். காலை காவேரி, காவேரி, என்னடா இது? என்ன ரொம்ப அடிபட்டுச்சுரா? பசிக்குதாரா? சாப்பிடுறியா? சரி. ஏய் ஏய், எந்திரி சாப்பிடலாம். ஏய் ஏய்,
ஒரே தாகமா இருக்குல்ல மாப்பிள? பேயா தாகம் எடுக்குதுல்ல? 5 மணிக்கு முழிப்பு வந்திருக்கு. இனி திரும்ப படுக்கிறதுக்கு 6 மணி ஆகும். எந்திரிக்கிறதுக்கு 8 மணியோ 9 மணியோ. பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடும். மாப்பிள, சின்ன பிள்ளைக்கு புத்தி சொல்ற மாதிரி சொல்றாளே இந்த கல்வின்னு நினைக்க வேண்டாம். இல்லம்மா இல்ல, நல்லா புத்தி சொல்லுங்க. நேத்து ராத்திரி கொஞ்சம் புத்தி வந்துச்சு, இன்னைக்கு மீதியும் வர. ஐயோ, என்ன ஆச்சு இப்போ? அந்த மஞ்சு பொண்ணு அவ்வளவு நல்ல இல்லம்மா. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்காக நீங்க? ஓஹோ. இல்ல இல்ல இல்லம்மா, நீங்க என்ன நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலம்மா. அவ பிள்ளைங்க கிட்ட பிரியமா இருந்தது, உங்ககிட்ட மரியாதை. சரி, இனி இந்த வீட்டுல நான் ஒரு மாமியாரா இருக்கிறது சரியில்லை. ஐயோ அம்மா, நீங்களும் போயிட்டான். என் பொண்ணு செத்து புல்லு முளைச்சு போச்சு. அம்மா, இன்னும் ஏன் நான் மாமியாரா இருக்கணுங்கிறேன். உங்க அப்பாவும் சாகும்போது உங்க கையை பிடிச்சு என்கிட்ட கொடுத்து பிள்ளையா நினைச்சுக்கணும்னு சொன்னார். நான் நினைக்கலையே. இல்லம்மா, அப்படி இல்லம்மா. அப்படித்தான். அம்மாவா இருந்திருந்தா பொண்டாட்டி செத்த மறுமாசமே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு பொண்ணு பார்த்திருப்பனே. இப்போ ஒண்ணும் கெட்டு போல. அம்மா, இனிமே சத்தியமா இந்த மாதிரி பேப்பர்ல மணமகள் தேவைன்னு கொடுக்குறாங்களே, அப்படி கொடுத்தா என்ன? என்னம்மா நீங்க 2 பிள்ளைகளை வச்சுட்டு ஊர்ல சிரிப்பாங்கம்மா. எந்த ஊர்லயும் சிரிக்க மாட்டாங்க, அதுவும் இந்த பட்டணத்திலயா? அப்பா, இப்பதான் என் மனசுல இருக்க பாறை நீங்குச்சு. இனிமே தூக்கம் வராது. காப்பி குடிக்கிறீங்களா? காப்பி போட்டு கொண்டு வரேன். இன்னைக்கு பொழுது நல்லபடியா விடுந்திருக்கு. இல்ல உள்ள சாருக்கு மேடம். பாருங்க, போய் அவங்க சந்தேகப்படுங்க. கணக்கு வழக்கெல்லாம் நானும் பார்க்கணும்னு சொல்றேன். ஏன்னா நானும் தஞ்சாவூர்ல வியாபாரம் தானே பண்ணிக்கிறேன். ஐயே, இது அந்த மாதிரி வியாபாரம் இல்ல, கொட்டப்பாக்கி வியாபாரம். இது பெரிய வியாபாரம். மஞ்சு யாரு? ஒரு சோக்கரி, பிளடி ஒர்க்கர். அவன் நடத்த சரியில்லைன்னு நான் என்ன சார் பண்ண முடியும்? எஸ், கம் இன். எக்ஸ்கியூஸ் மீ சார், am I disturbing you? நீ பண்ண வேண்டிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இந்த மாசம் சம்பளம் கேஷ் கிட்ட வாங்கிட்டு வளையடா. யூ ஆர் ஃபயர்ட். என்ன சார் திடீர்னு? கேள்வி எல்லாம் கேட்காதே. கம்பெனி டிகிரிட்டி ஒன்று இருக்கு, நீ டேமேஜ் செஞ்சுட்ட. நேற்று பார்ட்டியில் இவரோட பிஹேவியர் போஸ்க்கு பிடிக்கல. சார், நேத்து அவர் என்கிட்ட நடந்துக்கிட்டது எப்படின்னு அவரை கேட்டீங்களா? ஏய், என்ன பேச? சார் இருங்க. ஏய், என்ன பேசுறேன்? கெட் அவுட். சார், நான் சொல்றது ஐ சே யூ கெட் அவுட். அவளுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பு. யாருக்கா? முண்ட மஞ்சுக்கு. போதுமா சார்? இந்த பாருங்க, அந்த பொண்ணை நான் டிஸ்மிஸ் எல்லாம் பண்ண சொல்லல. அவன் நடத்த சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொன்னேன். அதான் சார் முக்கியம். பொண்ணுக்கு அதானே முக்கியம். அது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த கழுதை வச்சுக்கலாமா? வேற கழுதை பாப்போம். இனி அவளுக்கு இங்க இடமே இல்லை. நன்றி கெட்ட நாய். நீங்களும் வாங்கல, பேங்க் போகலாம். இந்தாங்க பாஸ்போர்ட். இல்ல வேணாம், எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. நேற்று சாப்பிடாமலே போயிட்டீங்களே சார். இனிமே தண்ணி போடும்போது நல்லா சாப்பிடணும். வேணாம் ஜாமி, இனிமே நான் தண்ணியை போடுறதா இல்ல. தட்ஸ் கரெக்ட். பிடிக்கலன்னு செய்யக்கூடாது. இவன் கண்டிப்பா ஃப்ராடு சார். இத்தனை கம்பெனி இருக்காங்கிறதே டவுட். மெட்ராஸ்ல நாங்கெல்லாம் இருக்கிறச்சு நீங்க எப்படி சார் இந்த மாதிரி ஆள் கிட்ட போய் மாட்டீங்க? உங்களுக்கு பிசினஸ் பண்ணோம்னா நாங்க வந்து பண்ணி கொடுக்க மாட்டோமா? காவிரி கரை ஓரத்தில் ராஜா மாதிரி கையை சொடக்குனா எத்தனை பேர் நாங்க ஓடி வந்து உங்க விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இருக்கோம். நீங்க எப்படி சார் இந்த மாதிரி ஆள் கிட்ட போய் மாட்டீங்க? சார், நிலைமை முத்துறதுக்குள்ள போலீஸ்ல சொல்றதுதான் நல்லது. சார், படிச்சவர் நீங்க எப்படி சார் பவர் ஆஃப் அட்டர்னில கையெழுத்து போட்டு சிண்டு அவன் கையில கொடுத்துட்டீங்க? அது என் தப்பு தான் சார். அம்மா அப்பவே சொன்னாங்க இதெல்லாம் வேணான்னு. நான் தான். சரி, அதை விடுங்க. ஏன் தம்பி, பேங்க் பாஸ்புக் எல்லாம் மாப்பிள்ளை கிட்ட தான் இருக்கு. அந்த பணத்தை எல்லாம் வெளியே. யாரு? நீங்க இருங்க. காவேரி, அது யாருன்னு பாரு. வெளியே எடுத்துட்டா. பாத்து. சாரி, சொல்லு. அம்மா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட்னு போயிட்டா அக்கவுண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவான். அப்புறம் ரொம்ப சிக்கல் ஆயிடும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பேங்க்ல இருந்து பணம் வந்த உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இந்தாங்க, தூக்கி போடுங்க சார். சாரி, சைதாப்பேட்ல எனக்கு ஒரு கேஸ் இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என் போன் நம்பர் கொடுத்தேன்ல உங்களுக்கு. தனியா வை லெட்டர். சரிங்க. சாரி சார், இந்த சிவில் ஃபேக்டரி வேற பேங்க்ல கேரண்டியா கொடுத்துருக்கோம். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, கவலைப்படாதீங்க. குயிக்கா மூவ் பண்ணிட்டீங்கன்னா கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கலாம். நான் வரட்டுமாமா? சார், உங்க ஃபீஸ் எவ்வளவு? என்னது?
சும்மா இருங்க சார். வரேன் சார். சரி. கடவுளே, ஒண்ணும் ஆகாது. மணமகள் தேவை என்ற உங்கள் விளம்பரம் கண்டேன். என் பெயர் யமுனா. ஏய், ஆஸ்பத்திரி ஒன்றில் நர்ஸாக ஏய், பணிபுரிகிறேன். என் உயரம் 5 அடி 3 அங்குலம். +2 வரை கொண்டாங்க, கொண்டா. குடி, 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 அம்மா, இந்த letter எடு. புடி, புடி, புடி அவனை. காவேரி, வந்துட போறேன். ஓடிடு, ஏய், காவேரி, வரட்டாதீங்க மாப்பிள. பாத்து பாத்து. ஏய். அப்பா, எனக்கு இந்த யமுனா தான்ப்பா பிடிச்சிருக்கு. பாட்டிக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கு கல்யாணம் ஆனவனா எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. கும். ஆமா மாமா, உனக்கும் பத்திரிக்கையில விளம்பரம் கொடுக்கலாம். மாப்பிள்ள 2 அடி உயரம், மூக்கொழுகி கோழி முட்டின்னு. பாருங்க படிக்கிறா. டேய், 2 பேரும் எந்திரிச்சு போங்க. அதிக பிரச்சனை தரமா பேசிக்கிட்டு பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. நமக்கு வேலை இல்லாம பண்ணிடுச்சுங்க. ஆமா, நானே இதை இவங்க கிட்ட ஐயோ, பேங்க்குக்கு போகணும். நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அம்மா, போயிட்டு சாப்பாடு நேரத்துக்கு வந்துடுறேன். சரி. அது பார்த்தேன், பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இன்னொரு வாட்டி ஆமா ஆமா, நானும் பிள்ளைங்களும் பார்த்தா போதுமா? நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. வச்சுங்க வச்சுங்க, இன்னொரு காப்பி இருக்கு, வேணுமா? இல்ல, நான் வரேன். இந்த வந்துடுறேன். எங்கே இரு. சரி சார். சார் பீட்டு வெடி சார், என்ன விட்டுருங்க சார். என்ன மேடம், பணத்தோட தப்பிச்சு போலான்னு பிளானா? பெட்டியில் எவ்வளவு வச்சிருக்கீங்க? உன் பொட்டியில என்ன இருக்கு? நிறைய இடம் இருக்கு. நீங்க சுருட்டிட்டு போன பணத்தை எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போ. பொட்டியை தர திறக்கிறேன், நல்லா பாத்துக்க. என் பொட்டியும் காலியா தான் இருக்கு. அவன் உன்னை ஏமாத்திட்டா, என்ன ஏமாத்திட்டாயா? வெறும் 5000 ரூபாய் தான் இருக்கு. வேற என்ன சார்? எஸ் சார், நான் ஏற்கனவே ஒரு சீட்டு கம்பெனியில் வேலை செய்தவன். வெளியே நிலைமை ரொம்ப டேஞ்சர் சார். வெளியே போனால் அடிச்சு கொண்டு வாங்க சார். எவ்வளோ சார் இருக்குது? 5000. அந்த 5000 என்கிட்ட குத்துரு சார். நான் வெளியே போய் ஜனங்கள் டபாச்சு இந்த பக்கம் ஒழிஞ்சு போடு சார். ஆமா சார், போடு சார். சார், அதை குத்துரு சார். குத்துரு சார். வெளியே போடு சார். ஆளாளுக்கு மிரட்டுறீங்க. வெளியே போனா பேஜராடு சார். நீ நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கே பயப்படணும்? சொன்னா கேளு சார். கை நட்டது வெளியே போ. நல்லது தான் சார் சொல்றேன். எனக்கு நல்லது கேட்ட தெரியும். நீ போட. போடா. போலீஸ் கிட்ட சொன்னா எல்லாம் சரியாடி. நீ போடா. பேஜர் சார். நாங்க எந்த தப்பு பண்ணல. நாங்க பயப்பட வேண்டியது. போ. இவன் ஏய் மஞ்சு, எல்லாம் ஊத்தி மூட்டானுங்க. ஒத்தனுக்கும் துட்டு இல்ல. உனக்கு நாமம் தான், உனக்கு நாமம் அவள் தான். இருங்க 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 இருங்க, பதறாதீங்க பதறாதீங்க. நான் இப்ப போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். போலீஸ் கூப்பிட நாங்கயா, எங்களுக்கு பதில் சொல்றேன். தப்பிக்கலாம் பாக்குறியா? நான் தப்பிக்கெல்லாம் பாக்கலீங்க. நீங்க எல்லாரும் வேணா உள்ள வந்து உட்காருங்க. போலீஸ் வர வரைக்கும் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துருக்கலாம். சார், நம்பாத சார். இந்த ஆளு பேசிக்கினே நைவிடுவான். மக்கள் பணத்தை திருடுறியா? இது நியாயமானு கேட்டேன் சார். என்ன கைத பிடிச்சி வெளியே தள்ளிட்டான் சார் இந்த ஆளு. வேலைக்காரன் நாயே, அவன் பேசுற. நீ யோ, எதுக்கு அவன் மேல கை வைக்கிற? கை அடிக்க, கைய வை. என்னையா? போ. இதெல்லாம் இங்க எழுதாத சட்டம். எதுதான் ரெமிஷன் கரெக்ட்? ரெமிஷன் தெரியுமா? உன் தண்டனை காலத்துல பாதி அனுபவிச்சா போறோம். உனக்கு 4 வருஷம் இல்லையோ, 2 வருஷத்துலயே முடிஞ்சு போயிடும். காந்தி பிறந்த நாள், சிஎம் பிறந்த நாள், இதுல எல்லாம் கொஞ்சம் ரெமிஷன் கிடைக்கும். அப்புறம் ஜெயிலர் கருணையும் இப்ப வந்து சண்டை போட்டான இந்த துலுக்கான கருணையும் இருந்தா 30% தண்டனையோட வெளியில போயிடலாம்.
ஆமா. அதனால எதுலயும் தலையிடாம வாயும் அத்தையும் புத்திண்டு தேமேன்னு இருக்கணும். ஆமா. அது எப்படி சார் இருக்க முடியும்? எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன். ரொம்ப அநியாயமா இருக்கு சார். நமக்கு எதுக்கு இதெல்லாம் கிருஷ்ணா? அடிச்சதுல அந்த ஆளுக்கு பொட்டுன்னு உயிர் போயிருந்ததுன்னா அப்ப இதெல்லாம் யாராவது ஒருத்தர் நியாயம் வழியில உக்காந்து வந்துட்டோம். நான் ஐரே உன் சிஷ்ய பிள்ளைக்கு ஈவு இறக்கம் மனிதாமன் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பேர் என்ன? மகாத்மா காந்தியா? இல்ல கிருஷ்ணசாமி. நான் ஐரே ரூம்ல சமைச்சு சாப்பிட்டு உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த கொழுப்பு உன் சிஷ்ய பிள்ளைக்கு தொத்திக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப ஒல்லியா இருக்க, சாப்பிடு போ. ஐயரே என்ன நான் எச்சி வைக்கல, நீங்க சாப்பிடு. இல்ல தாடா ஹீரோ. எனக்கு அல்சர், சாப்பிடல. எனக்கு சாப்பிடுறது ஆயிரா, எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறான், சாப்பிடு. என்னது இது? யார் இங்க சகோதர பாச காட்டாதீங்க. ஒரு நாள் சாப்பிடலாம் ஐயர் ஒன்னும் ஒல்லியா ஆயிட மாட்டார். சரி இருங்க ஐயரே, நான் போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து. இது வார்டன், வார்டன். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணா. துலுக்கானமா கொக்கா என்ன வதைக்கணும் தீர்மானம் பண்ணிட்டான். விடுவனா? முடியலையே முடியலையே. என்ன வலி, என்ன வலி. இது இது கிருஷ்ணா, கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா, வயத்து வலி தாங்க முடியலையே. எனக்கு இதா இருக்கு. ஐயா இருங்க. என்ன இது? என்ன ஐயோ 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 ஐயா, யாராவது வாங்களா? ஐயருக்கு உடம்பு சரியில்லைங்க ஐயா. ஐயா சார், அதுதான் ஒரே வழி. ஐயா யாராவது வாங்க, ஐயருக்கு உடம்பு முடியலைங்க. கிருஷ்ணா அடிக்காத, அடிக்காத ஐயா, அடிக்காத அடிக்காத. கிருஷ்ணா ஒரு குண்டா ஒண்ணு இல்ல, நீங்க படு. எடுத்துற. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் ஒன்றும் குறை இல்லையே? ஏதாவது குறை இருந்தா தைரியமா கை தூக்கணும், ஒன்னும் பயப்பட வேணாம். என்ன என்னையா? ஒண்ணு இல்லையா, ஐயருக்கு உடம்பு சரியில்லை அதானே? அது ஒண்ணு இல்லைங்கய்யா, நேத்து ஐயருக்கு சோறு கொடுக்காம பட்டி போட்டாங்க ஐயா. அவர் வச்சிருந்த சோறையும் எடுத்து கக்கூசுல கொட்டிட்டாங்க. அவர் ராத்திரியெல்லாம் வயிற்று வலியால ரொம்ப அவஸ்தைப்பட்டாரு. மருந்து வேணும்னு கேட்டதுக்கு என்னையும், அது பரவாயில்லைங்க, அவரை அடிச்சு அவர் உயிர். இப்ப பரவாயில்ல, செத்த தேவையில்ல. என்னடா ரெமிஷன் கட் பண்ணுமா? கழுத இன்னும் 6 வருஷம் தான் இருக்கு. ரெமிஷன் கட் பண்ணா 8 வருஷம் ஆடும். ஞாபகம் வச்சுக்க. ஆமா ஒழுங்கா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? இல்லைங்க ஐயா, எனக்கு விஷயமே தெரியாது, சும்மா தான் கரெக்டா பண்றான்னு நினைச்சு. இல்லைங்க, அவனுக்கும் தகராறு. எருதராஜ். எஸ் சார். அவனு வைத்தியம் பார்க்க ஏற்பாடு பண்ண. சரி சார். ஏய் ஏய் உட்காரியா. வாங்க. நீ வாங்க கூட. உனக்கா நான் மேல இடத்துல எழுதி போட்டு உன் தண்டனை குறைக்கிறதுக்காக என்ன பாடுபட்டு இருக்க ராஸ்கல்? நீ பாட்டு உன் இஷ்டப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் எந்திரிங்க.
சேர்ல வேறையா? எல்லாம் செக்கப் பண்ணி தானே விட்டாங்க. இது என்ன பேப்பர் கையில ஸ்பெஷல் போஸ்ட்ல வருதா? என்ன லெட்டர்? பர்சனல் லெட்டர். அப்படியா? என்கிட்ட காட்டாம புடியா நீ? என்ன எங்க சார் ஒண்ணு இல்ல, என்ட்ரி முடிஞ்சு இப்பதான் வர. முடிஞ்சு போச்சுல்ல, போ. அவங்கிட்ட வீண் வம்பு வச்சுக்காத, புரியுதா? சரி. கிருஷ்ணா, நான் வெளியில போனதுக்கு அப்புறம் சீக்கிரமாவே எல்லா காரியத்தையும் செஞ்சு வச்சுடுறேன். செலவு இல்லாம சீப்பாவே கல்யாணத்தை முடிச்சுடலாம். என்ன சொல்ற கிருஷ்ணா? நான் இத்தனை நாளும் ஒண்ணு கிருஷ்ணா வாடா வாடான்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீ மாப்பிள்ளையா போற, ஒன்னு நான் எப்படி கூப்பிடுறது? கிருஷ்ணான்னு கூப்பிடுறதா, இல்ல கிருஷ்ணா சார்னு கூப்பிடுறதா, இல்ல மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதா, இல்ல மாப்பிள்ளை சார்னு கூப்பிடுறதா? நான் ரொம்ப பேசுறேனோ? சரி, குட் நைட். யாரு யாரு? என்ன நடந்தது? பாருங்க, கீழே போட்டுரு, அசிங்கம், கீழே போட்டுரு. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கைய ஆரம்பிக்கோ. ரெமிஷன் போயிடும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஆமா, என்ன இது? அட மகாபாவிகளா, என்னெல்லாம் செய்யறாங்க? ஒரே வாசனையாக்குது. சாம்பாரா? ஆமா. இது என்னது? இது பெருங்காயம். பெருங்காயம் மூத்தர் நாத்தடி. இது கிருஷ்ணா, நமக்கு எதுக்கு மானம், ரோஷம், கோபம் எல்லாம்? நமக்கு வேண்டியது என்ன? வெளியில போகணும், அவ்வளவுதானே. உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் 10 வரைக்கும் எண்ணு, எல்லாம் சரியா போயிடும். ஆமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 కోపం పడతా శాంతము లేక సౌఖ్యము లేదు. ఇందా కొண்டு పోయి ముచ్చురు. என்ன பாப்பா? சென்ட்ரல் ஜெயில் போங்க. சோ ப்ராப்ளம். ஆமா அங்கிள், பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. இதென்ன தர்மசத்திரம் நினைச்சியா?
தர்மமா கொடுக்க வேண்டாம், ஏன்னா வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா செய்யறேன் அங்கிள். ஹலோ, ஆமா சார், தனுஷ் பேசுறேன். ரொம்ப நாளாச்சு சார் உங்க குரல் கேட்டுட்டு. அப்படியா சார்? சார் சார் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க சார், உங்களுக்கு தனி அதிர்ஷ்டம் சார். ஃப்ரெஷ்ஷா ஒரு கேண்டிடேட் வந்திருக்காங்க. போன வாட்டி மாதிரி இல்ல, சீ 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 சீ, அவ ஏமாத்திட்டு சார். இந்த வாட்டி எப்படி நடக்காது சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். வயசா வயசு என்ன? 12 13 சொல்லுங்க. 12 சார். வேலை கெட்டு வந்தல, வேலை வந்தாச்சு சார். 12 சத்தியமா சார். டைப்ரைட்டிங்ல லோவர் பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க அங்கிள். லோயமா? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. லோயர் டைம் பாஸ் பண்ணிருக்கு சார். சரி சார், நான் வந்துடுறேன் சார். தெரியும் சார், நான் கண்டிப்பா வந்துடுறேன் சார். ஓகே சார், ஓகே. ஏன் லோவர் பாஸ் பண்ணா போதாதாமா, ஹையரும் பாஸ் பண்ணணுமா? நீ என்ன பாஸ் பண்ணியோ ஃபெயில் பண்ணியோ எனக்கு தெரியாது. ஆனா அதிர்ஷ்டம் உன்னை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வச்சிருக்கு. போதுமா? பச்சை பாப்பா. சவப்பு பாப்பா. புரியல புரியல. சார் ஹாப்பினா நான் ஹாப்பி. ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணியாச்சு. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நிம்மதியா சாப்பிடு. தேங்க்யூ சார். தனுஷ், இந்த பையனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. அவங்க பாட்டிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கவனி. பாவம். நானே இன்னைக்கு போயிட்டு நாளையில இருந்து வேலைக்கு வரேன் சார். உட்கார் உட்கார். உன் வேலை இன்னையில இருந்து தான் ஆரம்பம். சாப்பாட்டை பாதியோட நிறுத்தக்கூடாது. சாப்பிடு. சாப்பிட்டேன் சார். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. தனுஷ் போ. நீ சாப்பிட்ட பிறகு நானே ஆஸ்பத்திரி கொண்டு சரி சார். வர. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் அடுத்த வாட்டி டைகரையும் உள்ள விட சொல்லுங்க சார். பட்டி நாய்க்குட்டி உள்ள விட சொல்லி. நடரா டே நாய்க்குட்டி. சாப்பிடுமா? நிஜமாவே போதும் சார். தேங்க்யூ சார். என்னடா திருடிட்டியா? போடா. டைகர் ஷூ. உன்னை டைகர் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. டைகர் 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 டைகர். ஏன் கேக்குற? ஐயோ கிருஷ்ணா, ஏன் இந்த கோண புத்தி? இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வளர விடவே கூடாது. ஆமா, நீ இப்பதான் வெளியில வந்திருக்க. எனக்கு பயத்துல புளிய கிடைக்கிறதா கிருஷ்ணா. வா கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி எண்ணம் வரவே கூடாது மனசுல. ஆமா, ஏன்னா எல்லாரும் அவாவா ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் கொலை பண்ணிவிட்டு 12 4 8ன்னு கால்குலேட் பண்ணி ரெமிஷன் கால்குலேட் பண்ணிட்டு உள்ள போயிட்டா அப்புறம் நாட்டுல இருக்கிற நதியெல்லாம் ரத்தமா தான் ஓடும். சாந்தம்னு ஒண்ணு வேணும் கிருஷ்ணா. சாந்தமா இருக்கணும். சாந்தமா கோவப்படாம இருந்துட்டா நதி சுத்தமாயிடுமா? நல்லவங்க எல்லாம் கோவப்படாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சாக்கடையே ஓடுது. சாக்கடைங்கிறது கழிவு. இப்ப ரத்தம் ஆறா ஓடினா அது மகா பாதகம். ஆமா, என்னது இது? நாம போயிடலாம். என்ன நாத்தம் குடல இருக்கிறது? ஏன் இருந்து அனுபவங்களேன். இன்னைக்கு நேத்தா நாத்தம் அடிக்குது. சரி, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பூஜை ரூம்ல போய் மந்திரம் சொன்னதும் கூரையை பிச்சுக்கிட்டு தங்க காசு கொட்டுமே. ஒத்தனை நினைச்சுட்டு எல்லாரையும் பழிக்கப்படாது. சமுதாயங்கிறது அப்ப நீங்க அதை உங்க பூஜை ரூம் மாதிரியில வச்சிருக்கணும்.
இந்த மாதிரி சாக்கடையா வச்சிருக்கறனால தான் அவன் நானும் கொஞ்சம் ஒண்ணு கடிச்சா என்ன கட்டுறோம், காரி துப்பினா என்ன கட்டுறோம்னு செஞ்சுக்கிட்டே இருக்கான். இனிமே நானும் அப்படித்தான் செய்யறதா இருக்கேன். ஓஹோ, அப்ப எதிர்காலம் என்ன இருக்கு ஐயரே? எனக்கு யார் இருக்காங்க? யாருமே இல்லை. யாருமே இல்லையா? சரி, என்ன விட்டுடு. யமுனா, ஐயரே சாரி ஐயரே, நான் கோவத்துல எனக்கு உங்களை விட்டு அந்த உலகத்துல வேற யார் இருக்காங்க? எனக்கு இந்த மனுஷங்க மேல உலகத்து மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு ஐயரே. இந்த கண்ணகி மாதிரி ஏன் எரிச்சான்னு இப்பதான் புரியுது. தப்பே இல்ல, இந்த ஆட்டம் பாம்பு நியூக்ளியர் பாம்பு எல்லாம் போடலாம். ஏன்னா சாக போறவங்கள நல்லவங்கன்னு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. குஜராத் நன்ன சுந்தரி, இது நம்ம பெரிய பேபி, இது நம்ம சின்ன பேபி, இது அமெரிக்க நாய். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு எல்லாருக்கும். விட்டுருப்பா விட்டுருப்பா, நாய்க்கு மூடு கரா பாக்கிது. பரணி அப்பா ஜோர கை தட்டுங்க. இப்ப பாருங்க, உலகமே தலையே தெரி போகுது. விக்கல நீங்க பாரு பாரு. அப்பா பரணி, ஏய் யோ வாத்தியாரே, அப்பா என்னப்பா? சாரி, இதெல்லாம் தெரியாம நான் அவசரப்பட்டு என்ன மன்னிச்சிருங்க. அத்தோடு சாமி, உன் நிலைமையில நான் இருந்தா கூட அதான் பண்ணிருப்பேன். உங்க பேர் என்ன சொன்ன? மண்ணாங்கட்டி. என்ன, நான் பேரை தானே கேட்டேன், அதுக்கே இவ்வளவு கோச்சுக்கிறேன் நீங்க? சார் அது பேரே மண்ணாங்கட்டி தான். அதான் சாமி, நம்ம பேரு அதான். அப்படியா? அது என்ன புனைப்பேரா? யோ சாப்பாடு ரெடி. இந்த பர்னே, இப்ப துண்ணு போ. நாங்க உங்களுக்கு ஏதாவது இந்த இந்த இல்ல, இத்தனை கஷ்டத்துக்கு நடுவுல பையனை வச்சு காப்பாத்திருக்கல, அதுக்கு நாங்க ஏதாவது பண உதவி? ஐர, எனக்கு கஷ்டம் ஒண்ணே இல்ல. மேல ஆகாசம், கீழே பூமி. கஷ்டம்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான். இதே வேற வேணா சொல்லிதான் வச்சுக்கோமா, அவனை போட் எடுத்து கையில குடுத்துட்டு இருப்பேன். வயசு காப்பாத்திச்சு போ. இல்ல கோச்சுக்காதீங்க, அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பு என் மேல தான் சாமி, என்ன மன்னிச்சிருங்க. இல்ல, தப்பு என் மேலதான். அட தப்பு என் மேல சொல்றல. துண்டுதான் பையன் தூங்கிடுவான். தூங்குனதுக்கு அப்புறம் தூங்கி போட்டான்னு வச்சுக்கா, இந்த அழுற சீனு கட் ஆயிடும். இல்லைன்னா தூங்கி போத்துல பையன் அழுவான், அதை பார்த்து நம்ம சம்சாரம் அழுவோம், புல்ல குட்டிங்களா அழுவோம், அதை பார்த்து நம்மளுக்கு குபுக்குன்னு. யோ நீ வரல? தாச்சா வரான்னு சொல்றேன்ல, வந்துக்கிறாங்க. இல்ல, நீங்க வேணும்னா போய் சாப்பிடுங்க. எப்படி சார், உங்களுக்காக ஸ்பெஷலா ஹோட்டல்ல இருந்து வாங்கினா சொல்லிருக்கேன். நம்ம வீட்டுலலாம் நீங்க சாப்பிடுவீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? 2 வருஷமா என் புள்ள சாப்பிட்ட சோறு, அதை நான் சாப்பிட மாட்டேனா? இல்ல, உங்களுக்கு அதுல ஏதாவது ஆட்சேபணம் இருந்தா சொல்லுங்க, நான் சாப்பிடலாம். ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தாராளமா குந்தின் சாப்பிடலாம். வா வா வாசாமே. இல்ல, இன்னைக்கு நான் ஒரு வேளை தான், அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன். இந்த பிளேட்ல கூட வாழைக்காய் துண்டு மீன் மாதிரி இருந்தது. நீ சாப்பிட மாட்டே, அவள் தானே விட. சரி, நீ வா சாப்பிடலாம். சாப்பிட்டு